அவர் மட்டும் நோக்கி பாருங்க. அவர் மட்டும் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறாங்கல்ல, நீங்களும் அவரை நோக்கி பார்க்க உங்க முகம் பிரகாசம் அடையும். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, உங்க முகம் பிரகாசம் அடையும் என்பதற்கு அர்த்தம் அவரை நோக்கி நீங்க பார்க்கிறீங்க. ஆபத்துல அவரை நோக்கி நீங்க பார்க்கிறீங்க. பயம் உண்டாகும் போது அவரை நோக்கி பார்க்கிறீங்க. மனிதர்கள் உங்களை பயமுறுத்தும் பொழுது, பிசாசு உங்களை பயமுறுத்தும் பொழுது அவரை நோக்கி நீங்க பார்க்கிறீங்க. இரண்டாவதாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, வியாதி வரும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிறீங்க. சமாதானம் இல்லாத போது நோக்கி பார்க்கிறீங்க. பயம் உறுதி வெட்கப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கிறீங்க. அப்படி நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைவீர்கள். எதனால தெரியுமா? அவர் நீங்க நோக்கி நீங்க பார்த்ததினால் அதன் நிமித்தம் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் பாருங்க. அதனால நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில் நிமித்தம் உங்களுடைய முகம் சோர்வாகாது. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, கண்ணீரோடு இருக்க மாட்டீங்க, அவமானத்தோடு இருக்க மாட்டீங்க, இருளாக இருக்காது. உங்க முகம் பிரகாசமா இருக்கும். ஏனென்றால் நீங்க அவரை நோக்கி பார்த்திருக்கீங்க. அவர் யார் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தின தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன். அந்த தேவனை நீ நோக்கி பார். எல்லா சூழ்நிலையிலும் நோக்கி பார். உன் முகம் இருள் அடையாது, வாடி போகாது, சோர்வாகாது, பிரகாசம் அடையும். பதில், அப்படிப்பட்ட பதில் உனக்கு தருவார். ஒன்று மட்டும் செய்த போதும், அவரை நோக்கி வா. அவரை நோக்கி வந்து அவர் சன்னிதியில அவரை தேடு, அவரை பாரு. அப்பொழுது உனக்கு பதில் நிச்சயமாக தேவன் தருவார். இந்த வார்த்தை